We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. ராஜஸ்தான் டீம் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ப்ளே பண்ண லாஸ்ட் 5 மேட்ச்லயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா எஸ்ஆர்எஸ் டீமை ஜெயிச்சது கிடையாது. இந்த சீசனோட லீக் ஸ்டேஜ் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா அந்த 2 போட்டியிலுமே எஸ்ஆர்எஸ் டீமோட டாமினேஷன் தான் இருந்துச்சு. இதையெல்லாம் கடந்து இந்த போட்டியில ராஜஸ்தான் டீம் ஜெயிப்பாங்களா இல்ல அகைன் எஸ்ஆர்எஸ் டீமோட டாமினேஷன் நம்ம பார்க்க போறோமா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். Welcome to the Stats Preview presented by Crick Stats Analyzer. இந்த வீடியோல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் 2026 எலிமினேட்டர் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 27th மே வெனஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது முல்லன்பூர் சண்டிகர்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த 2 அணிகளும் இதுவரை 23 மேட்சஸ்ல மோதி இருக்காங்க. அதுல 14-9 எஸ்ஆர்எஸ் டீம் தான் லீட் பண்றாங்க. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா எஸ்ஆர்எஸ் டீம் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா நடந்த 5 போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணதுல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுவே ராஜஸ்தான் டீம் எடுத்துட்டீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல ப்ளே பண்ண 3 மேட்ச்லயுமே ஜெயிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸா ராஜஸ்தான் டீமுக்கு அன்ஃபேவரபிளா இருக்கு. இதுவே வென்யூ ரெக்கார்ட் வந்து ஃபேவரபிளா இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் இந்த சீசன்ல பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருந்திருக்கு. டோட்டலா நடந்த 4 மேட்ச்ல பாத்தீங்கன்னா கடைசி 3 மேட்ச்லயும் ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணிருக்காங்க. முதல் மேட்ச்ல மட்டும்தான் குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தாங்க. 160ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா சில போட்டிகள் குறிப்பா நைட் கேம்ஸ்ல அன்பிரிடிக்டபிளா இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் vs கேகேஆர் இந்த மேட்ச் பார்த்தோம்னா ரொம்பவே அன்பிரிடிக்டபிளா இருந்துச்சு. ஐபிஎல் கிரவுண்ட்ஸ்ல இந்த கிரவுண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம், கவுஹாத்தி இந்த 3 கிரவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே சில போட்டிகள் அன்பிரிடிக்டபிளா இருக்கும். அதனால இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ்ல ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய டீம்ல பிளேயர் செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். டாஸ் ரன் பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸா நடந்த 12 ஐபிஎல் மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி டாஸ் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த கிரவுண்ட்ல 12 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க 7 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ணவங்க 5 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 168ம் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 199 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 199 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 25.5 இருக்கு, மீடியம் ரேஞ்சில் இருக்கு. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 12 ஐபிஎல் நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ்ல 9.4 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸ்ல 8.5க்கு ட்ராப் ஆயிருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்ல தான் அதிகமா விழுந்திருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல எக்ஸாக்டா 3யும் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 2.7ம் இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சீசன்ல அந்த அளவுக்கு பெருசா விக்கெட் விழுகல. மேக்ஸிமம் ஒரு விக்கெட் மட்டும்தான் விழுந்திருக்கு. அதே சமயம் பேட்டர்ஸும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸோடைய ரன் ரேட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கு மேல இருக்கு. அப்படி பார்க்கும்போது 60+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பவர் பிளே ஓவர்ஸ்லயே. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மீடியம் ரேஞ்சில் இருக்கு. ரெண்டுத்திலுமே 8 ரேஞ்சில் இருக்கு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 10.8 இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே எக்ஸாக்டா 3 இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருக்கு. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு.
ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. அதே சமயம் ஓப்பனர்ஸும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 68 இருக்கு. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 41 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 160 ரேஞ்சில் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 57% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தால் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 28%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 15% வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் 30க்கு மேலே இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தோம்னா 28% தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம் மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க, ரன் ரேட் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு. இதை வச்சு நாம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஆவரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா 18.5 தான் இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 52 தான் இருக்குது ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ். ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 36 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 57% ஆஃப் ரன்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 46% தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட்டாக பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமாக வந்திருக்கு. 42% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ பிச் கண்டிஷன் அதே போல் இருக்கிற பட்சத்தில் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காங்க. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா 12.4 இருக்குது. எப்பெல்லாம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னா ஒரு ஹியூஜ் டார்கெட்டை பார் ஸ்கோருக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது தான் செகண்டாக பேட் பண்ணல லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 69% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க போல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 32% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 107 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 50 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 53ம் செகண்ட் இன்னிங்ஸில் 54ம் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்டாக பவுல் பண்ணும்போது 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்காகட்டும் ஸ்பின்னர்ஸ்க்காகட்டும் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குது. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க ஓவராலாக. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசனுடைய லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க பிளே பண்ண 14 மேட்சஸில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 18 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. லீக் ஸ்டேஜோடைய கடைசி மேட்ச்சில் ஆர்சிபி டீமுக்கு பிளே பண்ண போட்டியில் பார்த்தீங்கன்னா 55 ரன்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சலில் அரோரா, ஸ்மரன் ரவிச்சந்திரன், பேட் கமின்ஸ், ஷிவாங் குமார், பிரஃபுல் ஹின்ஜே, ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் உசைன். லாஸ்ட் மேட்ச்ல செகண்டா பவுல் பண்ணும்போது ஹர்ஷல் பட்டேல் இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தாரு சலில் அரோராக்கு பதிலாக. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலாக பிரஃபுல் ஹின்ஜே பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லீக் ஸ்டேஜ் மேட்ச்ல இதே ராஜஸ்தான் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா, பிரஃபுல் ஹின்ஜே. மிடில் ஓவர்ஸில் ஷிவாங் குமார், பிரஃபுல் ஹின்ஜே, சகிப் உசைன், நிதிஷ்குமார் ரெட்டி. டெத் ஓவர்ஸில் பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் உசைன். டெத் ஓவர்ஸில் ஈஷன் மலிங்கா 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட். இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 37 இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்சில் பேட் பண்ணி 59 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக இந்த கிரவுண்டில் 38 ரன்ஸும் ராஜஸ்தான் டீமுக்கு 67 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் ஜோப்ரா ஆர்ச்சர் அவருடைய பாலில் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவுடைய பாலில் 2 முறையும், ரியான் பராகுடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. இதில் ஜடேஜாவுடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக இருக்கு. நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா. இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்ல மட்டும் அதிகபட்சமாக 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா 36 இருக்கு ஆவரேஜ். இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்ல. பஞ்சாப் டீமுக்கு எடுத்திருந்தாரு. பவுலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா
ராஜஸ்தான் டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கிறோம் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இவர் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்டு ஜடேஜா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. அடுத்ததா இஷான் கிஷன் ராஜஸ்தான் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 2 மேட்ச்சில் பேட் பண்ணி 35 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமாராக இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்டு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜடேஜா, பர்கர் அண்டு ஷனகா இந்த 4 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும், ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சீசன்லையும் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. நெக்ஸ்ட்டு ஹென்ரிச் கிளாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. ராஜஸ்தான் டீமுக்கு 38 இருக்குது ஆவரேஜ். பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா இவரும் இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா பர்கர், ஜடேஜா அண்டு பிரிஜேஷ் சர்மா இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு நிதிஷ்குமார் ரெட்டி இவருக்கு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ராஜஸ்தான் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜடேஜா அண்ட் பிரிஜேஷ் சர்மா இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சலில் அரோரா இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா ஸ்மரன் ரவிச்சந்திரன் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. அடுத்ததா பேட் கமின்ஸ் இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் பிளே பண்ண ஒரு இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷிவாங் குமார் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா அவர் பிளே பண்ண ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. நெக்ஸ்ட்டு பிரஃபுல் ஹின்ஜே இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஈஷன் மலிங்கா ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஷகிப் உசைன் இவர் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் தான் எடுத்திருந்தாரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் இந்த சீசனுடைய லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க பிளே பண்ண 14 மேட்சஸில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 4th பிளேஸில் இருந்தாங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. லீக் ஸ்டேஜில் பிளே பண்ண கடைசி மேட்ச்சில் பார்த்தோம்னா மும்பை டீமை 30 ரன்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுருல், ரியான் பராக், டோனோவன் ஃபெரிரா, சுபம் துபே, ரவீந்திர ஜடேஜா, தஷன் ஷனகா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்றி பர்கர், பிரிஜேஷ் சர்மா அண்ட் யாஷ்ராஜ் புஞ்சா. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா சுபம் துபே அவருக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்றி பர்கர், பிரிஜேஷ் சர்மா. மிடில் ஓவர்ஸில் யாஷ்ராஜ் புஞ்சா, பிரிஜேஷ் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, தஷன் ஷனகா. டெத் ஓவர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்றி பர்கர், பிரிஜேஷ் சர்மா. டெத் ஓவர்ஸில் மோஸ்ட்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்லையோ மிடில் ஓவர்ஸ்லையோ எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் பவுல் பண்ணார் அப்படிங்கும்போது 2 ஓவர் பிரிஜேஷ் சர்மா டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். நெக்ஸ்ட் ராஜஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு இதுவரை கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 28ம், அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 67 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் பிளே பண்ண 3 மேட்சஸில் 2 மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஈஷன் மலிங்கா அண்ட் ஷகிப் உசைன் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷி இவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பிளே பண்ண 2 மேட்ச்சில் டோட்டலாக 103 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 2 எடுக்காமலும் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தோம்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு.
மேட்சப்ஸில் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பிரஃபுல் ஹிஞ்சே அண்ட் சகிப் ஹுசைன் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் துருவ் ஜுருல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 44.5 ஆவரேஜும் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 70 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அவர் பிளே பண்ண 5 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ்ல 50 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா பேட் கமின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் பிரஃபுல் ஹிஞ்சே இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரேயான் பராக் இவருக்கு பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 77 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல தான் அடிச்சிருந்தாரு ஜெய்ப்பூர்ல. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் 47.5 இருக்கு, டீசெண்டா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஆஃப் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸுடைய பால்ல அதிகபட்சமாக 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பிரஃபுல் ஹென்ரி அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டோனோவன் ஃபெரீரா இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 2 மேட்ச்ல பிளே பண்ணி 102 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச்ல பிளே பண்ணி 82 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. மெயினா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சகிப் ஹுசைன் அண்ட் ஈஷன் மலிங்கா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுபம் தூபே இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 34 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 31 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 26 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமார் தான். இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் ஈஷன் மலிங்காவோட பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் தஷுன் ஷனக்கா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 9 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நன்றி பர்கர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா இருக்கு. அடுத்ததா பிரிஜேஷ் சர்மா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணதுல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. அடுத்ததா யாஷ்ராஜ் புஞ்சா இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில எந்த டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் தான் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா இருக்காங்க. என்னதான் லாஸ்ட் 3 இயர்ஸா ஒரு மேட்ச்ல கூட எஸ்ஆர்எஸ் டீமை வின் பண்ணல அப்படின்னாலும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டீமுடைய பிளேயிங் 11 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேட்டிங் யூனிட் ஆகட்டும் பவுலிங் யூனிட் ஆகட்டும் ரெண்டுமே ராஜஸ்தான் டீம்ல தான் பெட்டரா இருக்கு. குறிப்பா பவுலிங் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எஸ் டீம் விட ரொம்பவே நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீம் கிட்ட ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. அதே போலதான் யாஷ்ராஜ் புஞ்சாவும். எஸ்ஆர்எஸ் டீம் பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேட்ச்ல ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே தவிர கன்சிஸ்டண்டா யாருமே விக்கெட்ஸ் எடுக்கல. ஒரே ஒரு பவுலர் சொல்லணும் அப்படின்னா சகிப் ஹுசைன் தான் எல்லா மேட்ச்லயுமே அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவாரு. அந்த மாதிரி மற்ற பவுலர்ஸ் இல்லை. கீப்பிங் செக்ஷன்ல பார்த்தோம்னா ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன் அண்ட் துருவ் ஜுருலுக்கு பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னாலும் கன்சிஸ்டண்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே போலதான் இஷான் கிஷனும். விக்கெட் கீப்பிங் செக்ஷன்ல இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா சலில் அரோரா இருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது வேணா ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல நீங்க இவரை பிக் பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால். இதுல அபிஷேக் சர்மாவுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அந்த அளவுக்கு பெஸ்டா இல்லை. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசன்ல. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த 2 பேர்த்தையும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கிராண்ட் லீக் பிளே பண்றவங்க ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல இவங்களை ரொட்டேட் பண்ணி எடுக்கலாம். அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக ட்ரேவிஸ் ஹெட் எடுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்க எடுங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டியை இப்போதைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ரியான் பராக், ஜடேஜா அண்ட் தஷுன் ஷனக்கா இருக்காங்க.
தர்ஷன் ஷனக்கா அவர் வந்து ரொம்ப லோவா களமிறங்குறாரு. இது மட்டும் இல்லாம பவுலிங்ல ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்றதில்ல. அவரு ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது வேணா கன்சிடர் பண்ணலாம். இந்த கேட்டகரியில இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டோனோவன் பெரேரா இருக்காரு. ஆல்ரெடி இந்த லீக் மேட்ச்ல முதல் மேட்ச்ல பார்க்கும்போது ராஜஸ்தான் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர் சீக்கிரமா அவுட் ஆயிருந்தாங்க. அந்த போட்டியில அவராகட்டும், அதுக்கப்புறம் ஜடேஜா இந்த 2 பேரும் சேர்ந்து தான் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இந்த போட்டியில பார்த்தீங்க அப்படின்னா, ஜெய்ஸ்வால், ரியான் பராக், அதுக்கப்புறம் டோனோவன் பெரேரா இந்த 3 பேர்த்தையும் நீங்க ரொட்டேட் பண்ணி எடுங்க. குறிப்பா ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா சகிப் ஹுசைன் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சகிப் ஹுசைன் பவுலிங்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராங்க. இதுல ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் ஒரு சில மேட்சஸ்ல 2 விக்கெட்டும், ஒரு சில மேட்சஸ்ல 3 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல மும்பை டீமுக்கு பேட்டிங்லயும் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. பேட்டிங்லயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சர் மஸ்ட் பிக்கா இருக்காரு. சகிப் ஹுசைன் பார்த்தோம்னா நல்லா வேரியேஷன் யூஸ் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர், குவாலிட்டியான பவுலர், கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் ராஜஸ்தான் டீம்லேருந்து நன்றி போகரையும், எஸ்ஆர்எஸ் டீமில் பார்த்தோம்னா பிரஃபுல் ஹிஞ்சையும் நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். இதுவே வந்து விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, டூ பேஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஈஷன் மலிங்காவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா யாஷ்ராஜ் புஞ்சா இருக்காரு. அவரும் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. மும்பை டீமுக்கு 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. ஒரு கேட்ச் ட்ராப்பும் அதில் வந்து இருந்துச்சுன்னா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் டீம் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் நம்ம டீமில் இருக்கணும். பிரின்சிபிக்ல ஹென்ரிச் கிளாசன், ஜெய்ஸ்வால், இஷான் கிஷன் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி இருக்காங்க. இதில் சேஃபஸ்ட் பிக் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹென்ரிச் கிளாசன் அண்ட் இஷான் கிஷன் தான். எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹென்ரிச் கிளாசனை அதிகம் நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஜெய்ஸ்வால் ஆகட்டும், அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்ஷி ஷார்ட்ஸில் நிறையா ரிஸ்க் எடுப்பாங்க. அதனால் எப்போவுமே இவங்களை கேப்டனாக சூஸ் பண்ணுறது ரிஸ்க் தான். அதே போல் எஸ்ஆர்எஸ் டீம் உடைய ஓப்பனர்ஸ் பார்க்கும்போது ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இருக்காங்க. அந்த 2 பேர்த்தையும் நம்ம டாப் கேப்டன்சி பிக்கில் கொடுக்கல. அதுக்கான ரீசன் ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய அந்த கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற அந்த விஷயந்தான். அதனால தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணல. ஆல்ரெடி அபிஷேக் சர்மாவுக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. இதுவே ட்ரேவிஸ் ஹெட்க்கு வென்யூ ரெக்கார்ட் சுமாராக இருக்குது. ஃபைனல் பிச் கண்டிஷனை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அவங்கள வந்து கேப்டனாக பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத. இன்னும் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா துருவ் ஜுரல் இருக்காரு. ராஜஸ்தான் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. அவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணும்போதும் சரி, செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டோட்டல் இருக்கணும். பார் ஸ்கோருக்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் அவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.